2 பேருக்கு தேவையான முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, புதினா, பூண்டு, இஞ்சி, லெமன். அரிசி 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அரிசி இருக்கும். வெங்காயம் மெலிசாக அரிஞ்சு இதை மாதிரி உதிரி உதிரியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக அரிஞ்சிக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி மெலிசாக அரிஞ்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. லெமன், புதினா, தயிர். இப்போ அரிசியில் தண்ணி ஊற்றிடுங்க. 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. தாளிக்க தேவையான பொருட்கள்: உப்பு, மிளகாய்த்தூள், லவங்கம், ஏலக்காய், பட்டை. முட்டை இதை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா அடிச்சிட்டு ஒரு கிண்ணம் எடுத்து ஃபுல்லாக எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு இப்போ அடித்து வச்சு பாருங்கள், அந்த முட்டையை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணியை ஊற்றிட்டு இந்த முட்டையை தூக்கி அதில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் வெந்துடும். இது பாருங்கள், இது மாதிரி வெந்துட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை லவங்கெல்லாம் போட்டுருங்க. போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் அரிஞ்சு வச்சதை எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சே வதக்குங்க. இதை மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு புதினா சேர்த்துருங்க. புதினா சேர்த்து நல்லா வதக்குங்க. அதையும் சிம்மிலே வச்சு செய்யுங்க. வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போது வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளியை நல்லா வதக்குங்க. இல்லைன்னா கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட தீஞ்சிரும். வதக்குங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மேலே மூடிட்டு வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் வதங்கிடும். இது வரைக்கும் வதங்கிடுச்சு. திருப்பி எடுத்து நல்லா கலர் விடுங்க. இல்லைன்னா அடி பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா வதங்கிடுச்சா? இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துங்க. வெறும் மிளகாத்தூள், உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க. கலரிட்டு மிளகாத்தூள் நல்லா வதங்கி இந்த மாதிரி வரும். வந்த உடனே தயிர் சேர்த்துருங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. இதையும் திருப்பி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ முட்டை எடுத்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ அது வதங்கிச்சு பாருங்கள், இதில் சேர்த்துருங்க. அப்படியே சேர்த்து இந்த முட்டையை சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்போ அந்த காரெல்லாம் அதில் சேர்ந்துடும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது அளவு தண்ணி ஊற்றிடலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. இப்போ கொதிக்குது பாருங்கள். இந்த கொதிக்கும்போது அரிசி சேர்க்காதீங்க. நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்தோடனே தான் அரிசி சேர்க்கணும். அது பாருங்கள், இது மாதிரி கொதித்த உடனே இப்போ அரிசி சேர்த்துருங்க. நல்லா அரிசி சேர்த்துட்டு கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்குங்க. அரிசி உடையாத அளவுக்கு கலரி விடுங்க. இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், சாப்பாடு வெந்துருச்சு. தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். ஸ்டவ் மேலே இதை மாதிரி தோசைக்கல் போட்டு ஒரு 5 நிமிஷம் சூடு ஏறின பிறகு இப்போ நம்ம அந்த தம் போட வச்சுருந்த அந்த சாப்பாடை தூக்கி அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்மிலேயே. பாருங்கள்,
இருந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரண்டியை வச்சு மெதுவாக கலரி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாகிடுச்சு சாப்பாடு. இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. அந்த முட்டை பீஸ் கூட பாருங்கள் போட்டது அப்படியே இருக்குது உடையாமல். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. ரெண்டு பேருக்கு தேவையான அளவு சாப்பாடு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காய பச்சடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? வெங்காயம் மெலிசாக அரிஞ்சிக்கோங்க. நல்லா மெலிசாக அரிஞ்சிட்டு அது கூட தயிர் கொஞ்சம் ஊற்றிடுங்க. தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு. வெங்காயம் பச்சடி ரெடி. இப்போ வச்சு சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் பச்சடி வச்சிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 பேருக்கு தேவை, கரெக்டாக இருக்கும் சாப்பாடு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.